சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக அமெரிக்க நாடு ஈரான் மீது தொடுக்கின்ற அந்த போரை கண்டித்து இங்கே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்கா இன்றைக்கு நேற்று இது போன்ற போராட்டங்களை செய்யவில்லை. ஏற்கனவே அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் புஷ் அவர்கள் இருக்கின்ற போது கூட 2003 தொடங்கி 2011 வரை இது போன்ற மிகப்பெரிய ஒரு உலக யுத்தத்தை நடத்தி அன்றைக்கு சதாம் ஹுசேனை கொலை செய்தார்கள். அதே போல இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் ஒவ்வொரு நாடாக நாட்டு மக்களை கொலை செய்கின்ற கொடியவனாக யம பாதகனாக இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டு ஒவ்வொரு நாடுகளையும் அழித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு இஸ்ரேல் துணை போய்கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல், கொலைவெறி தாக்குதல் அந்த ஒரு நாட்டோடு நின்று விடுமா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலேயும் இன்றைக்கு எழும்பியிருக்கிறது. இந்தியாவில் கூட இன்றைக்கு வாழ்கின்ற 140 கோடி மக்களும் ஆங்காங்கே அந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து, அந்த போராட்டத்திற்கு, உடைமைகளுக்கு, கொலைகள் வெறி தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆங்காங்கே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஆண்கள் பேசுகின்றார்கள், பெண்கள் பேசுகின்றார்கள், மாணவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கட்சியினர் இன்றைக்கு அதற்காக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட தமிழகத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அண்ணன் தஞ்சை இளஞ்சிங்கம் அவர்கள் தலைமையிலே இந்த போராட்டம் மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற, இந்த போராட்டத்தை துவக்கி வைத்த தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய மூத்த தலைவர், மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் அண்ணன் சிவஞானம் அவர்களுக்கும், இந்த போராட்டத்தை வாழ்த்தி பேசிய தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவரும் என்னுடைய பாசமிகு அண்ணனுமான எம்எல் ரவி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை சமூக முன்னோடிகளுக்கும், மகளிரணிக்கும் மற்றும் பத்திரிகையாளர்கள், காவல்துறை நண்பர்கள், அனைத்து ஜனதா அமைப்புகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.